காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி வாசலை கூட்டி தண்ணியை தெளித்து கோலத்தை போட்டுட்டு நான் டிரைவிங் கிளாஸ் கிளம்பிட்டேன். என்னதான் நம்ம வீட்டில் டீயை போட்டு குடித்தாலுமே கடையில் போய் ஒரு டீ குடிக்கிறது தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இயர்லி மார்னிங் இந்த ரோடெல்லாம் பார்க்கையில ரொம்ப அழகாக இருக்குது. நான் டீயை வாங்கி குடிச்சிட்டு டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணுங்கிறதுக்காகவே கடகடன்னு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பெண்கள்லாம் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா நைட்டு 12 மணி வரையும் வேலை செய்யணும்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளா நினச்சி ஐயோ உட்காருவோம், கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு முடியுது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தா தான் உண்டு. நான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக அவரைக்காய் பொரியலும் காலிஃப்ளவர் பகோடா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்துச்சுங்க. அதனால காலிஃப்ளவர் பகோடா செஞ்சேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு எனக்கு வேணான்ட்டு சொல்லிட்டு கடையில் தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்கள் கடையில் சாப்பிடக்கூடாது, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க, பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறேன்ல நீங்களும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்குமே நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு புளிக்குழம்பு வச்சு அதை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலோடு கிடையாது. அதனால என் வீட்டுக்காருக்கு மட்டும் முட்டையை வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தயிர் சாதம், காலிஃப்ளவர் பகோடாவும் அவரைக்காய் பொரியலும் வச்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து புளிக்குழம்பு வச்சு கொடுத்துட்டு முட்டையை அவிச்சு வச்சுட்டு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு